வணக்கம். ஸ்வாயனம. குற்றம் பொறுத்த நாதர் கோள்வலை நாயகி அம்மையப்பருடைய திருநாமம். தற்போது இந்த இடம் தலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. திருக்கருப்பரியலூர் என்று பழைய பெயரானது. மேலை காளி என்ற பெயரும் இதற்கு சிறப்பு பெயராக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம்னு சொல்லலாம். இந்த இடத்துல கொகுடி முல்லை அப்படிங்கிறது, முல்லைங்கிறது நாம் பச்சை முல்லை, இப்போது நம்ம வெளியிலெல்லாம் முல்லைப்பூ பார்த்துருப்போம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய முல்லைப்பூவுக்கு பேர் கொகுடி. கொகுடி கோயில்னு கூட சில பேர் மூலமாக அறியப்பட்ட ஒரு அற்புதமான சிவஸ்தலம் என்று சொல்லலாம். இந்த கொகுடி முல்லை இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் லிங்கோத்பவருக்கு அதி அற்புதமான சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். லிங்கோத்பவர்கிட்ட அடிமுடி காண முடியாமல், தேடி கண்டுபிடிக்க முடியாமல் தானே நின்றவர். லிங்கோத்பவர்கிட்ட போய் உங்களுடைய அபராதம் நீங்கள் யாராவதுக்கு கட்டணும், என்னால் அபராதம் கட்ட முடியலை, என்னால் முடியவே முடியாது, நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை இறைவா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அவர்கிட்ட போய் ஒரு அப்படியே கை இரு கரம் கூப்பி அவர்கிட்ட நின்று மன்றாடி கேளுங்க. லிங்கோத்பவருக்கு எதிர்த்தாப்புல கொகுடி முல்லை ஸ்தலமரம் அந்த இடத்துல இருக்கு. எந்த கோவிலாக இருந்தாலும் ஸ்தலமரம் என்று ஒன்று இருக்கும். அந்த ஸ்தலமரத்திற்கு அதிக சக்தி இருக்கும். முதல் வேண்டுதலை ஸ்தலமரத்தில் போய் 3 தடவையோ 7 தடவையோ 9 தடவையோ 11 தடவையோ ஒற்றை எண்ணிக்கையிலையோ அல்லது அவரவர் வயதுக்கு தகுந்தது போல அற்புதமாக நாம் சுற்றி கும்பிட்டு ஒரு தீபம் போட்டு வந்துட்டு லிங்கோத்பவரை கும்பிட்டு வந்து பாருங்க. அபராதம் கட்ட வேண்டிய பெரிய தொகை கட்ட வேண்டிய இடத்துல கூட பகவான் கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. உங்களால் அங்கே என்ன 1 ரூபாய் காணிக்க, என்னால் அபராதம் கட்ட முடியாது, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்று, எனக்கு வேறு வழி தெரியல, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழி காட்டுவார். அந்த வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொகுடி முல்லையும் மனதார போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க மனமார்ந்து நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஆசிகளுடன். ஸ்வாயன்.